ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே அப்படின்னாலே உடனே விலாக் எடுத்துறது தான். ஏன்னா மற்ற நாட்கள் நமக்கு விலாக் எடுக்கிற டைமே இருக்காது. அதனால் சண்டே நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டதுக்கு அப்புறமா நேராக கிச்சனுக்கு வந்தேன்னா கிச்சனில் அத்தைக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டீ போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் சண்டே பார்த்திங்கன்னா பழைய சாதமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கஞ்சி வச்சுப்போம், இல்லைன்னா பூரி வச்சுருப்போம். இதுதான் எங்கள் வீட்டில் சண்டேயை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. அதனால் இந்த வாரம் சண்டே நாங்கள் பழைய சாதம் இருந்துச்சு, அதுக்கு கருவாடு வச்சு சாப்பிட்டோம். உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்குன்னு பார்த்தேன், பட் எங்கள் வீட்டில் அப்புறம் அன்றைக்கி கொஞ்சம் கரண்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் ஃபோனில் எதுலேயுமே அந்தளவுக்கு சார்ஜ் இல்லை. அதனால் என்னால் வீடியோஸும் எடுக்க முடியல. 10 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு கரண்டே வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு உள்ள கிளிப்பு தான் நான் எடுத்துருப்போம், லேட் அதுக்கு முன்னாடி இருக்கல. அதனால் காலையிலே கருவாடெலாம் வச்சு நல்லா கஞ்சி குடித்ததுக்கு அப்புறமா பசங்களும் கராத்தே கிளாஸில் அவங்களுக்கும் கஞ்சி தாங்க கொடுத்துருந்தேன். ஏன்னா கஞ்சி கொடுக்குறது நல்ல விஷயம் தான். பசங்களுக்கு அது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் என் பிள்ளைங்க அதெல்லாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அவங்களுக்கும் கஞ்சிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்கு மேலே தான் நான் சமையல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இவங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் எல்லா பிளேஸ்லையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வீட்டில் சண்டே அப்படின்னா மேக்ஸிமம் இல்லை, எப்போவுமே நான்வெஜ் தான். அது ஏதாவது பூஜைகள் இருக்குது, இல்லை ஏதாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் செய்ய மாட்டோம். இல்லைனா மேக்ஸிமம் சண்டே நான்வெஜ்ஜாக எல்லாருமே நம்ம வீட்டில் இருப்போம், நல்ல ஒரு என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் சண்டே நான்வெஜ் எல்லோரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் எப்போவுமே பிளான் பண்ணுறது. ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதெல்லாம் அந்தந்த இடத்துல அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினாலாம் இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிச்சன் சிக்கன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்கிட்ட ஒரு சில சிஸ்டர் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி காலையிலே இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு இவ்வளோ சீக்கிரமாக டெய்லி உங்களால் மினி விலாக்லாம் போட முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன், காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது உண்மையாகவே எனக்கு இப்போ ஒரு நல்ல பழக்க வழக்கமாட்டே ஆகிப்போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் அப்படி இருந்ததே கிடையாது. லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாகவே நான் இதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் கரெக்டாக ஒரு 5:30க்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும் அப்படிங்கிறது இப்போல்லாம் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுறது. அந்த 5:30க்குள்ளே முன்னாடி எந்திரிச்சு 6 மணிக்குள்ளே நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ண பிறகு தான் உண்மையாகவே சொல்கிறேன், என் லைஃப்பில் நிறைய 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 மாற்றங்கள். அதாவது முதல்ல எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஆனது என்னுடைய கோவம். உண்மையாகவே சொல்கிறேன், நான் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அந்த கோவம் கண்ட்ரோல் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த காலையில் எழும்பிய அந்த பூஜை பண்ணுறது, சுவாமி கும்பிட்றது, அதில் நிறைய மாற்றங்கள் வந்தது எனக்கு அந்த காலையில் எழும்பி அந்த பூஜை செஞ்சதுக்கப்புறமா தான். உண்மையாகவே நான் சொல்வேன், அதை நீங்கள் பண்ணி பாருங்களேன். உண்மையிலேயே கோபங்கிறது இல்லைங்க, நம்ம மைண்டுக்கே ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நமக்கு என்ன தான் கஷ்டம் இருக்கட்டு, என்ன தான் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருந்தாலும் பரவாயில்லையே, காலையில் எழும்பி நம்ம குளிச்சுட்டு அந்த வாசலில் கோலம் போட்டு அந்த பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு பாருங்கள், எதுவாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு கண்டிப்பாக நமக்கு வரும். இந்த 6 மாதமாக நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம், நான் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுதான். உண்மையாகவே நான் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் அப்படி தான் ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா இவங்க காலையில் எழும்பி பூஜை பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இவங்க பக்தி மயமாக. உண்மையாகவே சொல்கிறேன், என்னோடய ஃபேமிலியாக பக்தியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் குடும்பத்துக்கு தாங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதில் தான் சந்தோஷம் அதிகமாக இருக்குது. ஆனால் பூஜைங்கிறது நம்மளோட ஒரு பாட்டு. அந்த பாட்டை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. இத்தனை காலையில் எழுந்திரிச்சா ஒரு வாசல் தெளித்து ஒரு கோலம் போட்டோம், அந்த சுவாமி விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது விளையாட்டு. அதுக்கு 24 ஹவர்ஸ் நான் பூஜையில் இருப்பேன், 24 ஹவர்ஸ் அந்த மந்திரங்கள் சொல்லிவிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய ஆள் நான் கிடையவே செய்யாது. ஏன்னா என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஃபேமிலிக்கு தான். அதனால் ஆனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி தான் உண்மையாகவே நான் கோபம் கண்ட்ரோல் ஆனது, என்னுடைய டென்ஷன் கண்ட்ரோல் ஆனது எல்லாமே காலையிலே எழும்பி என்னுடைய பழக்க வழக்கத்தை நான் சேஞ்ச் பண்ண பிறகு தான். உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்லேயும் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன தான் கவலையில் இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான்
நான் வந்து லஞ்சுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா அதெல்லாம் தான் இருந்து கிச்சனில். ஸோ அதெல்லாம் எடுத்து அந்தந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படியே சைட் பை சைடு இங்கே பிரியாணியும் ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, எங்கள் வீட்டில் வந்து நான் செய்கிற பிரியாணி உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கடையில் தான் என்னமா வாங்கி சாப்பிட்டலாம், ஆனால் எனக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பிரியாணி வச்சு வீட்டில் சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பிரியாணி வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு மசாலா எல்லாமே போட்டு அரிசிலாம் போட்டு அப்படியே தம் போட வச்சாச்சு. தம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சைட் பை இங்கே வந்து எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து க்ளீன் பண்ணி மொத்தமாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க, என்னை மட்டும் கிச்சனில் நீ வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால் நானும் சைட் பை சைடாக நான் எல்லா வேலையும் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் அவங்க கூட, ஏன்னா ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மற்ற நாட்களில் நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கே டைம் இருக்காது. அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக என்னோடய வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்ப நல்லா உதிரியாக நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து மதியம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் கேட்டாங்க, அவங்களுக்கு அதையும் செஞ்சு வச்சுட்டு அப்படியே நல்ல ஒரு லஞ்சும் நாங்கள் வந்து முடிச்சுட்டோம். இந்த வீடியோ அவ்வளோந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிரியாணி செம்ம டேஸ்ட்டு தெரியுமா?